ஆவியினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தான கிரிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 2 Samuel 5:17-18-19. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்பதை பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்டபோது உடனடியாக அவனுக்கு எதிராக அவர்கள் புறப்பட்டு வந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். We read about an incident when David was anointed over king of Israel. When the Philistines scared, they came against him. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சத்துரு பலவிதமான காரியங்களை கேள்விப்படுகிறதை நாம் பார்க்கலாம். In each and every man's life, the enemy brings something in their life. தாவீதை இஸ்ரவேலின் மேலே தேவன் ராஜாவாக மாற்றிக் கொண்டிருந்தார். God was anointed David as king over Israel. அபிஷேகத்துல ஒவ்வொரு பகுதி இல்லாவிட்டால் ஒவ்வொரு முன்னேற்றம் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கிறது. In the anointing there is every step or forward nature. அபிஷேகத்துல ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு. There are many steps in the anointing. ஒவ்வொரு ஸ்டேஜா அந்த அபிஷேகத்துல அவன் டெவலப் ஆயிட்டே வந்து கொண்டே இருக்க வேண்டும். Each and every stage they have to go on develop. சமயம் வாய்க்கும் பொழுது நான் அதை உங்களுக்கு பேசுகிறேன். When the time appointed I will tell you. இங்கே தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்ற கேள்விப்பட்ட உடனே சத்துரு புறப்பட்டு வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். We see when David was anointed over the king Israel, the Philistine or the enemy came. ஆவிக்குரிய தேவனுடைய மனிதன் சுத்திகரிக்கிறான், பரிசுத்தமாகுகிறான், விசுவாசத்துக்காக போராட ஒப்பு கொடுத்து விட்டான், பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறான் என்று சொன்ன உடனே அதை கேள்விப்பட்ட உடனே சத்துருக்கள் வருவது சகஜம். It is ordinary or easily the devil will come when the spiritual man come up in his life. உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே சொந்தக்காரங்க உங்களை தேடி வந்துடுறான். Your all relatives come seeking you when you get the salary. இல்ல ஒரு அமௌண்ட் உங்க கையில இருக்குன்னு தெரிஞ்சாலே சொந்தக்காரங்கலாம் வந்து வரிசையா பட்ஜெட் சொல்லி போட்டுட்டே இருப்பாங்க. All your relatives are coming to you, we are having money. ஏன் உங்கள்ட்டே காசு பில் பாஸ் ஆகி வந்துருச்சுன்னா உங்க வீட்ல உள்ளவங்களே பட்ஜெட் போடுவாங்க ஒண்ணுவேனா. Your family members are giving budget if you get a sanction some money. அத கேள்விப்பட்ட உடனே அதுக்கு ஒரு பாதிப்பு ஒரு சேதம் இல்லாவிட்டால் அதை செலவழிக்க கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறார். They are making a chance to spend that. அதுபோலவே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இப்பொழுதுதான் 2 வாரத்துக்குள்ள சுத்திகரிச்சிருக்கிறோம், பரிசுத்தமாகும்படியாக நம்மை சமர்ப்பித்திருக்கிறோம், புதிய பிரதிஷ்டைகள் பண்ணி முன்னேறும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். We have given us sanctified ourselves and given us for a new life. ஒரு சிலருக்கு இந்த தூது வித்தியாசமாக இருக்கும். For somebody this message will be a different one. சுத்திகரிக்கப்படாதவர்கள் ராபோஜனம் எடுக்காதவர்களுக்கு இந்த தூது பிரயோஜனம் இருக்காது. It will not be a profit to them those who have not sanctified and taken. ஏனா அவங்களுக்கு சுத்திகரிப்பு கிடையாது, தெய்வீகம் கிடையாது, ராபோஜனம் கிடையாது, ஒரு ஐக்கியம் கிடையாது. just only ஒரு believer அவ்வளவுதான். They are just a believer, they do not have any sanctification, communion or anything. ஆனா ஞானஸ்நான பரிசுத்தாவி பெற்று சரியான சுத்திகரிப்புக்குள்ள வந்து ராபோஜனம் எடுத்து கர்த்தருக்காக வாழணும்னு 3 நாள் உபவாசம் போட்டு தீர்மானித்தவனுக்கு விரோதமாக இந்த வல்லமை புறப்பட்டு வருகிறது. The power is coming against them those who have taken fasting and sanctified themselves and taken the communion. சுத்திகரிப்பு ஒரு மனிதனை தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. Sanctification has a power to unite him with God. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. Without holiness no man can see God. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு நெருங்கும்படியாக அவன் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். A child of God should go on holy himself to go with God. இங்கே நாம் பார்க்கும் பொழுது முழு இஸ்ரவேலின் மேலும் அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான். Here he became anointed as king over all the Israel. ஆரம்ப காலத்துல ஒரே ஒரு கோத்திரத்துக்கு ராஜாவாக இருந்த ஒரு மனுஷன். He was a man in the beginning, he was a king for only one tribe. நாட்கள் போன பொழுது 12 கோத்திரத்துக்கு ராஜாவாக மாற்றப்படுகிறார். When the times went on he became a king over the 12 tribes. இரண்டாம் சாமுவேல்ல நீங்கள் 2ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு கோத்திரத்துக்கு அவன் ராஜாவாக மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. The 2nd Samuel 2nd chapter he became the king to one tribe, it is said. யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான். He became a king to the Judah. ஆனால் நாட்கள் போன பொழுது when the times went on அவனுக்குள்ள வளர்ச்சி வந்த பொழுது when he got the improvement தேவனுடைய வல்லமை அவன் அனுபவிக்க ஆரம்பித்த பொழுது when he started experiencing the power of God யுத்தங்களிலே ஜெயத்தை கிடைக்கும் பொழுது when he got the victory in the war அவனுக்கு எதிரான சக்தியான சவுல் அழிக்கப்பட்ட பொழுது when the Saul the power against him was destroyed இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு சாதகமாக வரும் பொழுது அவன் முழு இஸ்ரவேலுக்கும் 12 கோத்திரத்துக்கும் அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான். when all the circumstances favored to him he became a king to over 12 tribes. ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லுகிறவன் கொஞ்சம் கொஞ்சமாக சத்துருவின் வல்லமைகளை அவன் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வளர்ந்து கொண்டே வரவேன். A child of God, a spiritual man should go on gradually overcome the devil. துவக்கத்துல நமக்கு ஒரு அபிஷேகம் நமக்கு கிடைத்திருக்கும். We might get our anointing in the beginning. அந்த அபிஷேகத்துல அதிலேயே நிலைச்சிருக்க கூடாது. You shouldn't be go on staying that. அது ஒரு பிரைமரி ஸ்டேஜ். It is a primary stage. அதில இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். From there we have to gradually grow into it. அபிஷேகத்துல முதலாவது ஒரு சத்துருவை நீ ஜெயிக்கிறாய். In the anointing you are overcome
overcoming only one enemy. ஒரு வல்லமையை நீ அடிமைப்படுத்துகிறாய். You are subduing so one இது enemy. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வின் துவக்கம். It is a starting period of your spiritual ஆனால் life. இந்த அபிஷேகத்திலே நீ நின்னாம நீ இந்த அபிஷேகத்தை வளர்ச்சியடைய வைக்கும் பொழுது உனக்கு எதிரான எல்லா சக்திகளையும் நீ மேற்கொள்ள You ஆரம்பிக்கிறாய். shouldn't go on stand in the same anointing. When you grow that, you are overcoming all the powers which comes ஒவ்வொரு against you. பொல்லாத சுபாவங்களையும் நீ கீழ்ப்படுத்தக்கூடியவனாய் மாறுகிறாய். You become a man to subdue all the evil powers. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு ஜெயத்தின் பாதையை தேவன் ஏற்படுத்தி வைக்கிறார். God is appointing a victorious path for you every day. ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரைட் சகோதரர்கள் ஃளைட்டை கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு குறிக்கப்பட்ட அடி எழும்பிட்டு அந்த இதுக்குள்ள விழ ஆரம்பித்து விட்டார். When the right they found out the flight, it went up one step and come down. அதுக்கு பின்பு கொஞ்சம் தூரம் அடிகள் உயர எழும்பி கொஞ்ச தூரம் போய் பயணப்பட்டார். Again it went up somewhere forward and traveled. இப்போ உள்ள நிலவரம் என்ன? What is the state of now? இப்போ கண்டம் விட்டு கண்டம் தாண்டி கொண்டிருக்கிறார். It is going from continent to continent. இந்த உலகத்தை விட்டே கடந்து இன்னொரு கோலத்துக்கு போய் மனிதன் சந்திக்கக்கூடியவனாய் இருக்கிறார். From this world they are going to another planet. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில துவக்கத்துல ஒரு அபிஷேகம் உனக்கு கிடைத்தது உண்மை. It is true, you got an anointing in the spiritual life. அந்த அபிஷேகத்திலே நீ நின்று கொண்டிருக்க கூடாது. You shouldn't go on stand in the same anointing. அந்நிய பாஷையில கூட ஒரே அந்நிய பாஷையில நிக்க கூடாது. You shouldn't go on stand in the same anointing. நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல பரிசுத்த ஆவி பெற்ற புதுசுல ஒரு அந்நிய பாஷை பேசியிருப்ப, அதையே பேசிட்டு இருந்தா ஏபிசிடியே பேசிட்டு இருந்தா காரியம் ஆகுமா? Will it be enough if you go on speak the same unknown tongue from the beginning God? எத்தனை பேர் ஏபிசிடியே படிச்சிட்டு இருந்தா போதுமா? நான் சொன்னது சொல்லுங்க. Is it enough studying ABCD? உங்களுடைய வாழ்க்கையில அது முன்னேற்றமா இருக்குமா? Will it be a prosperous in your life? வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? நவமான பாஷைகளை பேசுவார்கள். They will speak new tongues. அப்படினா என்ன அர்த்தம்? புதிய பாஷைகளை அவர்கள் பேசுவார்கள். They will speak the new tongue. அபிஷேகத்துல ஒரு கிஃப்டே அந்நிய பாஷை பேசுவது. The gift of the anointing is speaking in unknown tongue. ஆனா அப்படினால அபிஷேகத்துல ஒரு வளர்ச்சி இருக்கிறது. There is a growth in the anointing. இவன் வளர்ச்சி அடைந்து சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் 12 கோத்திரத்துக்கு மேல ராஜாவாய் மாறிவிட்டான். He became over the king of the 12 tribes. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னேறும் பொழுது உலக சக்திகளும் பிசாசின் சக்திகளும் மாம்சத்தின் சக்திகளும் அவனுக்கு எதிராக எழும்பி வருகிறது. When a man, a spiritual man, go forward in his spiritual life, all the worldly spirit and all the devils, everything come against him. நான் உங்களுக்கு சிம்பிளா இந்த கான்செப்ட சொல்லுகிறேன். I want to tell you the concepts. அபிஷேகத்துல ஒரு மனிதன் முன்னேறினால் அவனுக்கு விரோதமா பிசாசு வந்து நிப்பான். If a man goes forward in his anointing, the devil will come forward. ஒரே ஒரு சின்ன பிரதிஷ்டை பண்ணி பாருங்க, அதுக்கு எதிராக பிசாசு வந்து நிப்பான். If you make a small consecration, the devil come against you. ஒரு பரிசுத்தத்துக்காக ஒரு முடிவு எடுத்து பாரு, உடனே அதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். Take a consecration for the holiness, you will get a struggle for that. நீங்கள் அதை கண்டு பயப்படக்கூடாது. நீங்க அதை மேற்கொள்றதுக்கு தான் நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க. You have taken step for overcoming, you shouldn't fear about it. நான் காலையில உபவாசம் எடுப்பேன் அப்படி நீ முடிவு எடுத்த உடனே காலையில 6 மணிக்கெல்லாம் வயிறு பசிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். When you take the consecration, I will take fast, you will be feeling as if you are hungry at தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஆவி வந்த மாதிரி ஒரு தோற்றம் உண்டா? as if the spirit will come when while you are sleeping. ஒரு 7 நாள் சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். You will be getting feeling as if 7 days you have not ஏதாவது கிடைக்குமா உடனே சாப்பிடலாமாங்கற ஒரு சிந்தை வந்துரும். You will be getting the mind whether I will get anything to eat. இந்த சூழ்நிலையை நீ ஜெயிக்கிறதுக்கு பேரு தான் நீ அபிஷேகத்துல இருக்கிறாய் என்று அர்த்தம். You have to overcome this situation, that is you are in the anointing. உன்னுடைய பிரதிஷ்டை என்ன? What is your consecration? உன்னுடைய தீர்மானம் என்ன? What is your dedication? உன்னுடைய விசுவாசத்தின் நிலவரம் என்ன? What is the state of your faith? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீ எடுத்திருக்கிற முடிவுகள் என்ன? What are the conclusion you have taken for your spiritual life? இத நீ சரியான விதத்துல நினைவு கூர்ந்து அதை பாதுகாக்க வேண்டும். You have to remember it in a right way and preserve them. தாவீது ராஜாவாக மாற்றப்பட்ட உடனே அந்த வல்லமைகள் எழும்பி விட்டது. When King David was anointed as king, those powers came against him. அப்படியானால் அதுவரை அந்த பிசாசுகள் இல்லையா? Till now there were no devils. அந்த பெலிஸ்தர்கள் கிடையாதா? Were there no Philistines? அதுவரைக்கும் அவங்க இருந்தாங்க. They were also there. ஆனா இவன் நார்மல் ஸ்டேஜ்ல போயிட்டு இருந்தான். But he was going in a normal state. ஆனா இப்ப அபிஷேகத்துல அவன் ராஜாவா மாறினான உடனே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான். In the anointing he became a king, they wanted to resist him. நீ பிசாசோடும் உலகத்தோடும் மாமிசத்தோடும் மனுஷர்களோடும் ஃப்ரெண்ட்ஸோடும் ஒத்து போகும் பொழுது உனக்கு விரோதமா சக்திகள் எழும்புகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. There is no chance when you go with the friends and the devils and everything in the world, there will be no power against you. பாவத்தோடு நீ ஒத்து போகிறாய், திருப்பியும் பாவம் உன்னோட போராட போகிறது. You are going a compromise with the sin, why can't the sin will go? தியேட்டருக்கு போல வீட்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து சினிமா பாத்துற, உனக்கு என்னத்துக்கு பரிசு? உனக்கு பிசாசுல போராட்டம் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. You don't have any struggle with the devil, you are sitting at home and seeing the television for 3 நேரமும் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா இருக்கற, உனக்கு என்ன உபவாசத்துல பிரச்சனை? You are going
you are eating for 3 times and satisfied. What is the problem for you? உன்னுடைய மனதும் மாம்சம் விரும்பினபடி செயல்படுகிறாய், உனக்கு போராட்டமே கிடையாது. You don't have any struggle because you are acting yourself according to your mind and thoughts. அதனால தான் சொன்னேன், இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களுக்கு இந்த தூது பிரயோஜனப்படாது. Those who are having such kind of life, this ஆனால் கர்த்தருக்காக வாழ வேண்டும், I have to live for the Lord. சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும், I have to live a life of peace. தெய்வீகமான வாழ்க்கை வாழ I have வேண்டும், to live a life of divine. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். I have to live holily. இப்படி தீர்மானம் எடுக்கிறவனுக்கு விரோதமா இந்த வல்லமைகள் எழும்புகிறது. Those people they are taking such consecration, these powers will come against them. இயேசு பிசாசை துரத்திக்கிட்டே வர்றாரு. Jesus are going on chasing the devil. அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. He did not have any ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்றாரு. யார் வந்துட்டா? சோதனைக்காரன் உள்ள வந்துட்டான். Immediately he took the baptism and the anointing, the tempter came. ஞானஸ்நானம் எடுத்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வெளியே வந்த உடனே இவன் வந்து அவரை தூக்கி கொண்டு போய் விட்டான். When he took the baptism and when he filled with the anointing, the spirit of God, the tempter came. நீ ராபோஜனம் எடுத்துக்கறங்கறத பார்த்த உடனே அந்த லைஃபை சேதப்படுத்துறதுக்கு பல வல்லமைகள் எழும்பி வரும். So many powers will come against you because you have taken the communion. சண்டையே போடக்கூடாதுன்னு பயங்கரமா நீ வாயை மூடி கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்ப. பிரச்சனை உன்னைய பேச வைக்க முடியாகவே வந்து கொண்டே இருக்கும். You will be get a problem to speak again, make you to speak because you want to open your mouth. பேசினாதான் சண்டை வருதுன்னு முன்னு உட்கார்ந்திருப்ப. நீ என்ன பேசாமலே சாதிக்கலாம்னு பாக்குறாயா அப்படிம்பாங்க. You will be closing your mouth without talking. Are you going to challenge without talking? It will last. சரி, அதை தாண்டி பேசிட்டா அதிகமா பேசுறாம்பாங்க. If you talk more than that, she is talking more, they will say. முன்னால போனா கடிக்கும், பின்னால போனா உதைக்கும், மேலே ஏறி உட்கார்ந்தா தூக்கி போட்டுரும். If you go forward it will bite and if you go back it will kick you. இதுக்கு பேரு கழுதை. It is us. இன்னைக்கு अनेகர் தங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தவித்துக் கொண்டிருக்கிறார். Many are longing and what to do in the word of God. நீ அபிஷேகம் பெற்றுட்டாய் என்பதை கேள்விப்பட்ட உடனே இந்த வல்லமைகள் எதிராக வரும். You have received the anointing, these powers will come against you. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? How many of you have taken such kind of decision? கர்த்தருக்காக நீ நிக்கணும்னு நினைச்ச உடனே வரும், ஆனா நீ அதை ஜெயிக்கணும். You have to stand for the Lord means it will come but you have to overcome that. தாவீது என்ன செய்தான்? What did David do? அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். He was an ordinary man. நமக்காவது ஒரு பரிசுத்தாவின் அந்நிய பாஷை அடையாளத்தோடு தேவனோடு பேசுற பழக்கம் இருக்கு. அவனுக்கு தலையில ஒரு தைலத்தை ஊத்தி வச்சிட்டாங்க, அவ்வளவுதான். They poured only anointing oil upon him but we have the anointing and the Holy Spirit to talk with God. ஆனா அந்த அபிஷேகம் அவனை நடத்தி கொண்டே வந்தார். But that anointing was leading him. இப்படிப்பட்ட பிரசங்கம் கிடையாது. He did not have such kind of இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு கிடையாது. He did not have any sanctification. இப்படிப்பட்ட பைபிளுடைய நிறைவான பகுதி கிடையாது. He did not have the fullness of the Bible. ஆனாலும் அவன் என்ன செஞ்சான்? What did he do? அந்த கிரிட்டிக்கல் பொசிஷன்ல அவன் எப்படி தன்னை பாதுகாத்தான்? How did he preserve himself in the critical position? நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும்? How can we overcome the temptation which comes in our life? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டாய் என்ற உடனே வல்லமைகள் எழும்பி வருவது சகஜமானது. It is an ordinary thing, the spirit will come against you because you are anointed. பிசாசே வராதுன்னா நாங்க பிரசங்கம் பண்ண மாட்டோம். We never preach, the devil will not come. ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. One among two will come. ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வந்து கொண்டே இருப்பான். One among the two will come. என்ன அர்த்தம்? What is the meaning? ஒன்னு தேவன் உன்னோடு வந்துகிட்டே இருக்கணும், இல்லனா இன்னொரு ஆள் உன் கூட வந்துகிட்டே Either இருக்கணும். God has to come with you or another person should come இந்த with ரெண்டு you. பேர்ல யாராவது ஒரு நபர் உன்னோடு வந்து கொண்டே இருப்பார்கள். One among these two should come with you. நீ தேவனோடு இருக்கிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். When you go be with God, God will not go from you. நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். If you leave, he will also leave you. நீ விட்டுட்டேன்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு ஆள் வந்து full control custody எடுத்துருவான். When another man knows if you have left God, he will come at. உன் பேச்சு மாறிரும், உன் சிந்தை மாறிரும், எண்ணங்கள் மாறிரும், பார்வை மாறிரும், தோற்றங்கள் மாறிரும், எல்லாமே கிளைமேட்டே மாறினது போல உனக்கு தோற்றம் உண்டாய். As if all the climate, your speech, your thought, your mind, everything will be changed. தாவீது இந்த நேரத்துல என்ன செய்தான்? What did David do in this time? அடிக்கடி பிரதிஷ்டை பண்ணி பிரதிஷ்டையில விழுந்து வர தேவனுடைய பிள்ளையே, You child of God, you have made the consecration. அநேக தரம் பொருத்தனை பண்ணி பொருத்தனையை உடைத்து போடுகிற தேவனுடைய பிள்ளையே, You child of God, those who have broken the consecration after making many எத்தனை தரம் முடிவு எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் நீ தோல்வியை சந்தித்துக் கொண்டு How வருகிறாய்? many times you have taken the decision and meeting the failure? நீ ஒரு விஷயம் தீர்மானம் எடுத்தால் சாகும் வரை அதுல நீ உண்மையா நிற்க If வேண்டும். you take a decision one time, you have to be faithful in that till your death. ஒரு விஷயம் நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல ஒரு முடிவு எடுத்தா அதுல கரெக்ட்டா நின்னுட்டே இருக்கணும். You have to go on stand correctly if you take one decision in the presence of God. அப்படி முடியலன்னா நீ எடுக்காத. If you can't means you don't take it. ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதா இருந்தால் செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். A man want to build a tower means he has to sit expenses. முடியலன்னா அந்த கோபுரம் கட்டுற வேலையை தொடங்கவே கூடாது. If not he possible means he should not start the work. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கோபுரம். The spiritual life is a tower. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. இந்த ஆலயத்தை நீ சரியான விதத்துல கட்டி எழுப்புறதுக்கு நீ முடிவெடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். You have to live holily to and take a decision to build this house as a right way. 17ஆம் வசனம் என்ன சொல்கிறது? What is the 17th verse? உடனே இத கேள்விப்பட்ட உடனேயே தாவீது ஒரு அரணிப்பான
அரணிப்பான இடத்துக்குள்ள போய் தன்னை மறைத்துக் கொண்டான். When David heard about, he went in a strong place. அவன் ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். He went down to the hole. ஒரு முக்கியமான இடத்துல போய் தன்னை மறைத்துக் கொண்டான். He went to an important place and hide himself. அவன் எதிர்த்து போராடல. He did not struggle. போராடணும்னா இவன் ஆண்டவருடைய அனுமதி தேவை இருக்கிறது. He need the permission from God. அதனால அத கேள்விப்பட்ட உடனே அவங்க வந்தாங்க. இவன் இத கேள்விப்பட்ட உடனே தன்னை போய் மறைத்துக் கொண்டான். When he heard about it, they came, but he went down to the hole. சினம் கடந்து போக மட்டும் நீ ஓடி போய் ஒளித்துக்கொள் என்று வேதம் The சொல்லுகிறது. scripture says till the anger pass through, you have to hide yourself. ஒரு அரணிப்பான இடத்துல போய் உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். You have to keep yourself in a safety place. இது எதை காண்பிக்கிறது? What does this show? தேவன் தான் உனக்கு அரண். God is your safety place. இரண்டாம் சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Samuel 22:33. தேவன் எனக்கு பலத்த அரணாக இருக்கிறார். God is my strong refuge. அங்கே அந்த மனிதன் ஒரு அரணிப்பான இடத்துக்குள்ள போய் தன்னை பாதுகாத்துக் கொண்டான். That man went to the strong place. பிரச்சனைகள் வரும் பொழுது, பிசாசு வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நீ தேவனுக்குள்ள போய் உன்னை மறைத்துக் கொள்ளணும். When you get problem and conflicts, you have to go inside God and hide yourself. உனக்கு நெருக்கம் வருதா உடனே அந்த டைமை முழங்கால போட்டு நீ தேவனோடு நெருங்கி விடு. If you get the distress, you have to kneel on that prayer and come nigh and go. தேவன் தான் உனக்கு பலத்த அரண். God is your strong and powerful. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். The righteous man will run through there because the name of the Lord is a strong tower. உடனே நீ ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுந்துறணும். Immediately you have to go and fall in the feet of God. ஆண்டவரே இப்படி பிரச்சனை இருக்கு. Lord, that's the problem I have. நீ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அங்க போய் உட்கார கூடாது. You shouldn't take a decision and go and sit there. நீ போய் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை கேட்க முடியாது. நீ அந்த பலத்த அரணுக்குள்ள போய் உட்கார்ந்துறணும். You have to go into the strong tower and see what God wants to tell you. அவங்க பிசாசு இவன் முடிவு எடுத்துட்டான உடனே அது புறப்பட்டு வருது. When he has taken the decision, the devil was starting coming. ஆனா அவன் பிசாசு வருதுன்னு கேள்விப்பட்ட உடனே இவன் எங்க போயிட்டான்? உடனே அரணிப்பான இடத்துக்குள்ள போய் தன்னை மறைத்துக் கொண்டான். When he heard about the devil is coming, he went to the hole. இது பயந்து போன அனுபவம் அல்ல. It is not the coward experience. தன்னுடைய தேவனுடைய உதவியை நாடக்கூடிய ஒரு அனுபவம். This is an experience of seeking the help of உன் God. வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த பிசாசு வந்தாலும் நீ முதலாவது தேவனை போய் சார்ந்து கொள். First of all, whatever problem, whatever failure comes in your life, you have to go and lean on God. எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் அங்க நமக்கு காத்திருக்கிறது. There is an anointing to overcome any situation is waiting there. எந்த நெருக்கத்திலும் நீங்க உடனே போய் முழங்கால போட்டு பாருங்களேன். In any distress, you have to go and kneel down. ஒரு 5 நிமிஷம். For 5 minutes. ஒருவேளை கோபமான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். It may be the anger period. இல்ல விட்டா நெருக்கமான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். It may be a distress period. நீ சண்டை போட்டு தான் ஆகணும்ங்கற ஒரு கண்டிஷனா இருக்கும். It may be the condition you have to fight. நீ ஏதாவது பேசினா தான் பிரச்சனை தீரும்ங்கற கட்டமா இருக்கும். It may be the time you have to speak something. அந்த நேரத்துல கூட உன்னுடைய வார்த்தைகள் தடுமாற கூடாது என்பதற்காக நீ தேவ சந்நிதியில போய் உட்காரணும். In that time also your words should not be perverse. You have to go and sit in the presence of God. எத்தனை பேர் இப்படி உங்களை பாதுகாக்க முயற்சி எடுக்கிறீர்கள்? How many have taken step to preserve yourself? நம்ம நேரா போய் நேருக்கு நேர் போய் முட்டிட்டு நிக்கிறோம். We are going straightly and dashing. நீயா நானான்னு பார்க்கலாம். We want to see you whether you are right. நம்ம இந்த தேவனுடைய திட்டத்தின்படி செயல்படாத பட்சத்துல தோல்வி அடைந்து விடுகிறோம். We are attaining the failure because we are not our plan according to. அதனால நீ ஒரு அரணிப்பான இடத்துக்கு போய் உன்னுடைய வாழ்க்கையை நீ பாதுகாக்க வேண்டும். So you have to go to the safety place and preserve your life. பெரிய பிரச்சனையில உள்ளவங்க எல்லாம் நான் கேட்டிருக்கேன் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன். Those are having great problem. I ask them how many hours you are praying. They are saying only 10 minutes. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது When I went to your house, அவங்களுக்கு போட்லாம் இருக்குது. they are having boat. ஆனா பயங்கர கடன். But they are having lot of debt. ரொம்ப கடன். மீன் பிடிக்க போனா மீனே கிடைக்கிறது இல்ல. If they go for fishing, they will not get any. ஆயிரக்கணக்கான டீசல் பணம் வீணாக போயிட்டே இருக்கு. Many thousands of rupees are wasting for that. டீசல் பணம் வீணாக போகுது. The diesel money is also wasting. கடைசியாக At last, நான் ஒரு நாள் போயிருந்தேன். என்ன இவ்வளவு கடன்ல இருக்கிறீ? அது ஒரு சின்ன வயசு பெண் தான். it was a small young age. நான் கேட்டேன் ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற நீ நல்லா ஜெபிக்கிறியா? Why are you suffering this much? Are you praying well? I asked. அவர் போட்டுக்கு போயிடுறாரு. He is going to the boat. காலையில 3 மணிக்கு போட்டுக்கு போயிடுறாரு. He is going at early 3 o'clock. 3 மணிக்குலாம் இவங்க சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. She will pack the lunch and give அதுக்கு பிறகு நீ கொஞ்ச நேரமாவது ஜெபிக்கிறியா? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற? After that, how many hours you are praying? ஒரு 10 நிமிஷம் ஜெபிப்பேன். I will pray only 10 minutes. எவ்வளவு கடன் இருக்குன்னு? How much அது 10 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கு. The 10 lakhs of. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த கடன் போகவே போகாது. For 10 years this loan will the debt will not go. அவ ஏன்ட்ட சொல்றதே 10 நிமிஷம்னா உண்மையான நிமிஷம் 2 நிமிஷம் கூட இருக்காது. She might have prayed for only 2 minutes, but she told me for 10 minutes she prayed. ஊழியக்காரர் கேட்டதுக்காக உண்மையை பேசணும்ங்கற மாதிரி லெவல்ல 10 நிமிஷம்னா அவ என்ன ஜெபிக்கறான்னு அர்த்தம்? தோத்திரம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிதான். Because servants of God asking, she will say இப்படி ஜெபத்தெல்லாம் பண்ணிட்டு
நீங்க வந்து பரலோகம் போயிடலாம் இல்லாவிட்டா ஆசீர்வாதம் பெற்றலாம்னு நினைக்கவே கூடாது. You don't think you can go to heaven or get the blessing after praying like இயேசு சொன்னார், ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? Jesus said, could you wait for one hour with me? இந்த தூங்குற பாட்டியெல்லாம் இந்த ஒரு மணி நேரத்தை பகல்ல செஞ்சு முடிச்சிருங்க. Those of you sleeping, they are doing this work in the morning. இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? What Jesus said? ஒரு மணி நேரம் என்னோடு கூட ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொல்ல, விழித்திருக்க கூடாது. நைட்ல 1 hour நீ நிக்கணும். In the night you have to wait for 1 hour, watch for 1 hour. 3 மணி நேரம் உட்கார்ந்து வீடியோ சிடி இதெல்லாம் பார்க்க தெரியுது. 1 hour உட்கார்ந்து உனக்கு ஜெபிக்க தெரியல? For 3 hours you are seeing the video and CD. நீயும் விசுவாசிங்கற, விசுவாசி பிள்ளைங்கற, விசுவாசி குடும்பத்துல இருக்கறங்கற, எங்க குடும்பத்துல எல்லாரும் ஊழியத்துல இருக்காங்கற, என்ன உண்மைன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. You are a believer, I am the child of a believer, all are in the faith. எல்லாரும் ஊழியத்துல இருந்தா நீ பரலோகத்துக்கு போறலாமா? All are in the ministry, can you go to the heaven? ஒண்ணுமே முடியாது. Nothing. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். The soul which do sin. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் உத்தரவாதி. Each and everybody is responsible for their own soul. நீதிமொழிகளில் நான் பார்க்கும் பொழுது when we see in the Proverbs 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல கர்த்தருடைய வழி அரணான ஒரு பாதை. 10:29 the way of the Lord is a strong. கர்த்தருடைய வழிதான் உத்தமர்களுக்கு அரண். It is a refuge for the upright people. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அரண் என்று சொல்லுகிறது கர்த்தருடைய வழி. The ways of the Lord is a strong tower for a people. கர்த்தருடைய வழின்னு சொல்லுகிறது பரிசுத்த வழி என்று எண்ணப்படும். The way of the Lord is called the holy way. ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லி இருக்கிறது ஒரு பெரிய வழி இருக்கிறது, அந்த வழி பரிசுத்த வழி என்று எண்ணப்படும். In Isaiah prophet it is said there is a high way, it is called the holy way. அரணிப்பான இடத்துக்கு ஒரு மனிதன் போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ள வந்து தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வழியில வந்து தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். If a man want to go to a safety place, he has to come in the way of the Lord and hide himself in the way of the Lord. நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்க்கை பாதுகாக்கப்பட அரணுக்குள்ளே வருகிறோம்? How many of you are coming to the strong tower to hide your life? அதுதான் உனக்கு அரண், கர்த்தருடைய வழிதான் உனக்கு அரண். The way of the Lord is a strong tower for you. நீ பிசாசின் போராட்டத்திலிருந்து தப்பணும்னா கர்த்தருடைய வழியில வந்து நில்லு, உன்னை ஒரு வல்லமையும் தொட முடியாது. If you want to escape from the devil's problem, you have to come to the way of the Lord. நீ கர்த்தருடைய வழியில வந்துட்டா துஷ்டன் அந்த வழியாக என்ன செய்கிறது இல்ல, கடந்து வருவதில்லை. If you come in the way of the Lord, the wicked man will not come in that way. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு பெரிய வழி உண்டு, அது பரிசுத்த வழி என்று எண்ணப்படும். அதுல ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே கடந்து போவார்கள். Only the saved can pass through. ஏசாயா 35:8. Isaiah 35:8. பாருங்க, தீட்டுள்ளவன் வர்றதில்ல, அதுல நடக்கிறவன் பேதையா இருந்தாலும் திசைகெட்டு போக மாட்டான். Unclean shall not pass over it, but it shall be for those the wayfaring man, though fools they shall not enter. தாவீது அந்த அரணுக்குள்ள போய் விட்டான். The David went to the அவனுக்குள்ள ஒரு ஏவுதல், நீ அரணுக்குள்ள போ. For him one motive, you have to go. பிசாசு போராட்டம், பிரச்சனைகள், விசுவாசத்துக்கு போராட்டம் வரும் பொழுது நீ உடனே ஓடி போய் கர்த்தருடைய வழியில போய் நின்று விடணும். You have to go and run in the presence of God and the way of God when you get the problem and the devil's problem. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ரட்சிப்பு நம்முடைய அரணாக இருக்கிறது என்று, அதற்கு மதிலும் அதற்கு அரணுமாய் அதை ஏற்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறார். In Isaiah 26:1 it says salvation is a way for us. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் ரட்சிப்பு என்கிற அரணுக்குள்ள எப்பொழுது வந்து நின்று கொள்ள வேண்டும். The spiritual people should come in the wall and full work. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த அரணுக்குள்ள வர விரும்புகிறீர்கள்? How many of you want to come to the strong city? தாவீது இந்த வல்லமையை உணர்ந்த உடனே அவன் கர்த்தருடைய அந்த அரணுக்குள்ள போய் தங்கி விட்டான். When David realized this power, he went to the strong city of God. உங்களுடைய வாழ்க்கையில தினமும் நீங்க சில பிரதிஷ்டைகள் பண்ணலாம். Every day you make consecration in your சில life. பிரதிஷ்டைகள் பண்ணலாம். You make some consecration. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னேறும்படி நீங்கள் முயற்சி எடுக்கலாம். You can also take go forward in the spiritual அந்த life. நேரங்கள் எல்லாம் சத்துரு புறப்பட்டு வருவான். At that time the devil will come against you. பயங்கர பசியா இருந்த உடனே இவன் கல்லா தூக்கிட்டு வந்து நின்னான். He brought the stones when Jesus was with இந்த கல்லுகள் எல்லாம் என்ன செய்யுங்க, அப்பமாக்கி புசித்து விடுங்க. You make this stones as bread and eat. அவ்வளவு பாரம் உள்ளவன் நேரா அப்பத்தையே வாங்கிட்டு வந்துடலாம்ல. He could have even brought that bread. இல்லையா? அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கல்லெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிறதுக்கு பிசாசு நேரா எதை கொண்டு வந்துடலாம், அப்பத்தை கொண்டு வந்துடலாமே. Instead of gathering all the stones, he would have brought the bread. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் கல்ல கொடுக்கறல, அவன் டைரக்டா அப்பத்தை தான் கொடுக்கறான். Our people are not giving the stone but giving bread. இன்னைக்கு எத்தனை பேர் உபவாசத்துல உண்மையா இருக்கீங்க? How many of you are faithful in your fasting? எத்தனை பேர் பரிசுத்தத்துல உண்மையா இருக்கீங்க? How many of you are faithful in your holiness? எத்தனை பேர் நீங்க எடுத்த பொருத்தனையில உண்மையா இருக்கீங்க? How many of you are faithful in your after all ஒரு பைபிள் ரீடிங் பண்றதுல அதுல கூட எத்தனை பேர் உண்மையா இருக்கீங்க? How many of you are truthful in the Bible reading? எத்தனை பேருக்கு அதுல உண்மை இருக்குன்னு தைரியமா சொல்ல முடியும்? Truthful in that? உபவாசத்துல ஜெபத்துல எத்தனை பேர் உண்மையா இருக்கீங்க? How many of you are truthful in your fasting and the prayer? நீ பண்ற பொருத்தனை சின்னதா இருக்கலாம், ஆனா தேவன் அதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். You making the consecration small, but God is very concerned about it. ஒரு முதல்ல ஒரு சிறு குழந்தை வந்து ஆனா எழுத ஆரம்பிச்சுன்னா அந்த தாய்க்கு பயங்கர சந்தோஷம். என்ன செய்யுது, என் பிள்ளை
எழுத ஆரம்பிச்சிருச்சு. The mother will be very happy when the child starts writing the first letter. பிள்ளை கொஞ்சம் அம்மா அப்பான்னு பேச ஆரம்பிச்சிட்டா அவனுக்கு அதை விட பயங்கரமான He will be சந்தோஷம். more happy when the child starts to talk with mother அதுபோல and நீ father. ஒரு சின்ன பொருத்தனை பண்ணா ஆண்டவர் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். If you make a small consecration, God will be more happier. அவன் எப்படியோ இருந்தான், இந்த இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிக்கிறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறான். He was likewise what is he started reading one அப்படி part. அவர் அதுல திருப்தி அடைந்து அதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டே He இருப்பார். is waiting for that and satisfied in that. ஆனா அவன் பேசிட்டு இருந்த பிள்ளை ஊமையா மாறிச்சுனா எப்படி இருக்கும்? If your child speak this letters, if you are dumb, how will it be? அதே போலதான் தேவன் துக்கப்படுகிறார். Such kind of God. உன்னுடைய ஒவ்வொரு பொருத்தனைகளையும் அவர் ரொம்ப கவனமா இருப்பார். He is very concerned about each and every consecration of you. நான் எல்லாருக்குமே சொல்ற டைரக்டான ஒரு சத்தியம். This is a direct truth I say to all. பொருத்தனை பண்ணாத. You don't make consecration. அது பைபிளுக்கு ஆப்போசிட் மாதிரி உங்களுக்கு தெரியும். It may be against us Bible, you know. பொருத்தனை பண்ணாத. You don't make any consecration. பண்ணிட்டியா அதை சாகுற வரைக்கும் என்ன செய், நிறைவேற்று. If you make a consecration, you have to fulfill it till your death. அடுத்து பொருத்தனை பண்ணும்போது சகோதரிகளோ இல்ல சகோதரர்களோ குடும்பத்துல இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஆலோசிச்சு தான் பொருத்தனை பண்ணணும். After when you take the consecration, you two should consult each other and make consecration. நான் மதுரையில இருக்கும்போது When I was in Madurai, ஒரு சிஸ்டர் திடீர்னு வந்தது. suddenly a sister came. ஒரு சாட்சி பக்கமா எழுதி கையில கொடுத்துருச்சு. She gave a testimony, written testimony and gave. ரொம்ப லோ ஸ்டேஜ்ல இருந்து பயங்கர நெருக்கத்துல இருந்து கர்த்தர் அவங்களை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கார். God has developed from the low state in a distress condition. அப்படினால நான் இப்ப பொருத்தனை பண்ணிட்டேன், இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், நகை போட மாட்டேன். So I would take a consecration, I will not put any jewels hereafter. நான் உடனே அப்பமே சொன்னேன், தயவு செய்து உங்க புருஷன்ட்ட கிளியரா கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க இத செய்யுங்க. So immediately I said you consult with your husband and do this. அவசரப்பட்றாதீங்க. You don't be haste. அவர் சர்ச்சுக்கு வர்றாரு. He is also coming to the church. ஆனா நல்ல பிலீவர்னு சொல்ல முடியாது. But we cannot say he is a good believer. பிரச்சனைனா வருவாரு, நான் சண்டே சர்வீஸ்க்கு 10:45க்குலாம் வந்துருவாரு. He will come to the Sunday service at 10. நான் அவர்ட்ட நீங்க கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். I told her you have to consult him. இவங்களும் போய் கன்சல்ட் பண்ணி நான் பொருத்தனை பண்ணிட்டேன், நீங்க இதுக்கு ஏதாவது எழுத்துறாதீங்க அப்படிலாம் சொல்லி மிரட்டிடுச்சு. She also threatened her, I have taken the consecration, you don't do anything, say anything. உனக்கு இஷ்டம் இல்லனா விட்டுறேன்டா. He said if you don't like, leave it. அவனே இந்த சிஸ்டருக்கு ஒரு ஏவுதல், இது வச்சிருந்தா ஏதாவது சொல்லுவான், அதனால வித்துருன்னு சொல்லி அவனையும் கூட்டி கொண்டு போய் வித்துட்டு வந்துருச்சு. She brought him also and sold those things. வித்து காலி பண்ணியாச்சு. After selling that, இப்போ அந்த சகோதரன் பின்மாற்றத்துல வராரு. now that brother is coming for the backsliding. உன்னை கல்யாண வீட்டுக்குலாம் கூட்டி போக முடியல. I cannot take you to the marriage house. நான் போன வாரம் கார்ல போகும்போது அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி பாஸ்டர் என்ன பண்ணணும்னுச்சு. The last week that sister asked me when I was going in the car what I have to do. நான் பொருத்தனை பண்ணிட்டேனே, எப்படி திரும்பி போடுறது? How can I put it again because I made a consecration? இப்போ எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறாரு இந்த ஆளு. For everything he is fighting now. நீ போடு. You put it. நான் அப்ப சொன்னது உண்மை, ஆனா இப்ப சொல்றது உண்மைங்கற. It is true, I have said that earlier, but now also I am saying it. நான் சொன்ன உங்க பாஸ்டர் போய் கன்சல்ட் பண்ணிரு. You go and consult your pastor, I said. நான் போட சொன்னேனா, நான் தான் போட சொன்னேன், நீ அந்த பாஸ்டர்ட்ட போய் சொல்லிடுவே. You will be saying to the other pastor because I have told you. அதனால நீ உங்க பாஸ்டர் கேளு, உன்னுடைய பொருத்தனை தேவனோடு பாரு, எல்லாம் கிளியர் பண்ணிக்கோ. இதுக்கு பிறகு உன்னுடைய இஷ்டம். After that you decide yourself, you go and see your pastor and consult with God. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை. I often say one word. ஒன்னு பரிசுத்தவானாரு இல்லனா பாவியாரு. One thing, you be a holy man or be a sinner. சபையில உட்கார்ந்து வேஷம் போடாத. You don't put any fashion in the church. இந்த சபையில உட்கார்ந்துட்டு ரொம்ப அப்படியே செயின்ட் மாதிரி கை தட்டறது, சாட்சி எழுப்புதல், அல்லேலூயாங்கிறது, வெளிய போன உடனே பெரும் பாவியா ஜீவிக்கிறது, இந்த டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட்லாம் பண்ண கூடாது. You don't hear double act or triple act, being here as a good believer and going out as a good sinner. ஒன்னு நீ பாவியாக இருந்து ஒதுங்கிடு. Either be a sinner, go astray. இல்ல பரிசுத்தவானா சத்தியத்துக்காக சாவு. Or be a holy man or a saint, so die for the truth. நீ இந்த சும்மா டபுள்ல எல்லாம் 4th டைமென்ஷன் லெவல்ல போயிட்டு இருக்காங்க. They are going even the 4th dimension. சொந்தக்காரனை பாக்கும்போது அப்படியே மாறிடுறது. They are changing when the relatives see. குரூப் நண்பர்களை பார்த்தவனே அப்படியே மாறிடுவாங்க. When the friends see, they become changed like இங்க பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட் சும்மா பியூர்ல நின்னுட்டு இருக்குது. Now here they are in white and white standing here. சென்னையில ஒரு விசுவாசி இருந்தார். There was a believer in Chennai. பயங்கரமா மீச வச்சிருந்தார். He is a big bird. எந்த பவனி நடந்தாலும் மெட்ராஸ்ல அவர்தான் ஃபர்ஸ்ட்ல நிப்பார். He will be standing for every thing for the Lord. Procession. எங்க பவனி நம்ம procession நடந்தாலும் ஃபர்ஸ்டா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சும்மா பெரிய மீச வச்சு ஃப்ரண்ட்ல நிப்பார். He will be standing in front of every procession. நல்ல விசுவாசின்னு விட்டுட்டாங்க, எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. They all left him as he is a good ஒரு நாள் பாஸ்டர் லூக்கா ஒரு ரோட கிராஸ் பண்ணும்போது, when Pastor Luke was crossing road, அங்க DMK ஊர்வலம் போயிட்டு இருக்கு. when the DMK procession was going there, அங்க கருப்பு சோப்புல இவர் முன்னால போயிட்டு இருக்காரு. he was going in black and red. அடுத்த பவனில இவர் முன்னால வந்து நின்னவனே வெளிய போன்ட்டார். The next procession he came forward, he said you go. நீ உனக்கு வேற ஊர்வலம் இருக்கு, இந்த ஊர்வலத்துல நீ என்ன செய்ய கூடாது,
வரணும்னு ஆசைப்பட்டியா பின்னால போ. If you want to come, you go back, but you should not come here. You are having நீ another இங்க வந்து position. நீ சபையை ஏமாத்துற, பின்னால போ இல்லனா வீட்டுக்கு போ. You are cheating the church, you go home or you go back. இவ்வளவு பெரிய மீசையை வச்சிட்டு நீ சபைக்கு முன்னால வரணும்னு அவசியம் கிடையாது, வெளியே போன்ட்டார். You no need to have the big mustache and come forward in the church. ஆனா பரவாயில்ல, அந்த ஆள் மனம் திரும்பி மீசை எல்லாம் எடுத்து டிஎம்கே எல்லாம் விட்டு இப்ப பெண்டிகாஸ்டா மாறி இருக்க. Now he become a Pentecost after taking the mustache everything and repented. நீ இந்த வேஷம் எல்லாம் போட கூடாது. You no need to put on all this fashion. ஒரே பாதையில நீ போயிட்டே You இருக்கணும். have to go in a one path. உன்னுடைய பிரச்சனை வரும் பொழுது நீ கர்த்தருக்குள்ள வந்து மறைஞ்சிரணும். When you get the problem, you have to hide and come in the Lord. கர்த்தர் தான் உனக்கு அரண். The Lord is a கர்த்தருடைய வழி தான் உனக்கு அரண். The way of the Lord is a strong உன்னுடைய tower for ரட்சிப்பு you. தான் உனக்கு அரண். The salvation is your full wall. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறங்கறனால தான் பிசாசு உன்னை தொட முடியாம தவிக்கிறான். The devil is longing because he couldn't touch you. நீ பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல இருக்கங்கறதுனால தான் உன்னை பாதுகாக்கிறான். Because God is preserving you because you are in the fellowship of saints. மதுரை பொன்னகரத்துல ஒரு பிசாசு துரத்தும் பொழுது Whenever there was a devil was chasing in the அந்த ஆவி பிடிச்ச பையன் சொன்னான். The devil possessed boy said, அந்த ஆவி பேசுது. that spirit was talking. நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். You don't need to do anything. இவனுக்காக 4 மணிக்கு தோத்திரம் பண்றத மட்டும் நிறுத்து, நான் இவனை தூக்கிட்டு போறேன். You pricing stop pricing at 4 o'clock, I'll take 4 மணிக்கு இவன் பேரை சொல்லி ஒரு 4-5 தோத்திரம் பண்ற பாரு, இத நீ பிரேக் பண்ணு, நான் இவனை என்ன மாதிரி கொண்டு வரேன் பாருன்னு சொல்லு. I'll take him in such a way, you stop the pricing which you make for him at 4 o'clock. அந்த 4 ஸ்தோத்திரத்துல இவன் லைஃப் என்ன செய்யுது, பிரேக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கு. We therefore pricing that his life is breaking here. எங்க 4 மணிக்கு நம்ம எழும்புறோம்? Where we get up early 4 அப்படி எடுத்தாலும் தாம் மனைவி தாம் பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு மற்ற விசுவாசி எல்லாம் மறந்து போயிடுறான். We are forgetting about the other believers, only for the family sake we are saying. அவன் அரணிப்பான இடத்துக்கு போனான். He went to a stronghold. அவன் அரணிப்பான இடத்துக்கு போன உடனே பெலிஸ்தர் வந்து ரப்பாயிம் என்கிற இடத்துல வந்து பாளையம் இறங்கி விட்டார்கள். When he went to the hole, the Philistines came to play with the பெலிஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of Philistine? குடியேறுதல் என்ற அர்த்தம். It is a going forth. குடியேறுதல், அது வந்து வசிக்கிற தன்மை உள்ளது. They are going to dwell there. சான்ஸ் கொடுத்தா உள்ள வந்துருவான். If you give a chance, they will come inside. ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் அவன் குடியேறிடுவான். If you give one chance, you will come and dwell inside. எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கோ, வசதி இருக்கோ, சூழ்நிலை அமைதியாக வாய்ப்பாக அமைதோ, அந்த இடத்துல உள்ள வர்றவனுக்கு பேர் தான் என்னது, பெலிஸ்தியர். The Philistine means which comes in wherever he get a facility to come in. இன்னைக்கு பாலஸ்தீனத்தை நீங்க பார்க்கலாமே. You can see the Palestine. அவங்க இன்னைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அங்க குடியேறிட்டு தான் இருக்கிறாங்க. They are going on dwelling in various places. ஒவ்வொரு இன்னைக்கு வரலாற்றில் அவர்கள் பல இடங்கள்ல குடியேறி கொண்டே இருக்கிறார்கள். The history says they are also going and dwelling in various நீ places. சான்ஸ் கொடுத்தா போதும் இந்த வல்லமை உள்ள உனக்குள்ள வந்து குடியேறிடும். You give a chance, this power will come. ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் அவிசுவாசம் உனக்குள்ள வந்து குடியேறிடும். If you give a small one chance, the unfaith will come in you. அந்த துரத்தப்பட்ட பொல்லாத ஆவி போய் சுற்றி திரிந்து கடைசில வந்து நான் இந்த மனுஷனுக்குள்ளேயே குடியேறுவேன் என்ன செய்து உள்ளே வந்து விட்டார். The wicked, the evil spirit went again and came with another spirit and want to dwell in the same man. தன்னிலும் பொல்லாத 7 ஆவியை கூட்டிக் கொண்டு வந்து நான் விட்டு வந்த வீட்டிலேயே போய் குடியேறுவேன் என்று சொல்லி வந்து விட்டதான். It came with another evil, 7 evil spirit. I will go to the house which I left. உனக்குள்ள இந்த அவிசுவாசம் குடி இருக்கிறதா? Do you have the unbelief in you? பாவம் குடி இருக்கிறதா? Do you have the sin dwelling in you? பிசாசு குடி இருக்கிறதா? Do you have the devil dwelling in you? விழுகின் ஆவி குடி Do இருக்கிறதா? you have the spirit of falling dwelling in you? நான் காலையில ஆவியில் நிரம்புவது பார்க்கறேன், ஒரு ஆள் நாயை பிடிச்சிட்டு உள்ள வர்றான். When I was feeling the spirit in the morning, I am seeing one man is catching the dog and coming. சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் தூக்கிட்டு வருவான்னு பார்த்தா இவன் நாயை பிடிச்சிட்டு வரான்னா விசுவாசி என்ன நிலவரத்துல இருக்கிறான்னு What பாரு. kind of state he is in the believer if you want to come here with a Bible instead of சபை நிலவரம் எங்க போகுது? You see the state of the church where it is கர்த்தருடைய going. சமூகத்துல வரும்போது கூட பின்மாற்ற சிந்தையோடு தான் உள்ள வர்றான். When he comes to the presence of God, he is coming with a backsliding mind. இந்த பெலிஸ்தர் வந்து ரப்பாயிமில பாளையம் இறங்கின உடனே When the Philistine came and come down in Rephidim, அடுத்து அரணிப்பான இடத்துல இருக்கிறான தாவீது நேர ஆண்டவர்ட்ட பேச ஆரம்பித்தான். David, he was in the hole, started talking to God. அந்த அரணுக்குள்ள இருந்து கொண்டு, Being in that hole, கர்த்தர் என்கிற அரணுக்குள்ள இருந்து கொண்டு, being in the hole, the Lord, கர்த்தருடைய வழி என்கிற அரணுக்குள்ள இருந்து கொண்டு, being in the hole, the way of the Lord, அந்த ரட்சிப்பு என்கிற அரணுக்குள்ள தன்னை மறைத்துக் கொண்டு, being in the hole, hiding in the way of the Lord, அங்க இருந்து தேவன்ட்ட விசாரிக்கிறான். he was inquiring the Lord there. 19ஆம் வசனத்துல கர்த்தாவே இந்த வல்லமை எல்லாம் என் கையில ஒப்பு கொடுப்பீரா? Lord, will you give all this power in my hand? நான் அந்த வல்லமைக்கு எதிராக போகலாமா? Shall I go against this power? அங்க இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். He started praying. கர்த்தர் எந்த பிரச்சனையானாலும் கர்த்தர்ட்ட விசாரிங்க. Whatever problem you have to inquire the Lord. உங்க புருஷன், மனைவி, பிள்ளைகள், சொந்தக்காரன், பாஸ்டர் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு முன்னால கர்த்தர்ட்ட போய் கொஞ்சம் என்கொயரி பண்ணுங்க. Before inquiring the husband,
wife, children and relatives and pastor, you go and inquire the Lord. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர்ட்ட விசாரிக்கணும். ஆண்டவரே நான் போகலாமா? Each child of God should inquire the Lord, shall I go, Lord? ஆண்டவர்ட்ட விசாரி, கரெக்ட் ரூட் உனக்கு சொல்லி தருவார். You inquire the Lord, God will give the right truth. இஸ்ரவேலர்கள் தேவனிடத்துல விசாரித்தார்கள். The people of Israel inquired the Lord. ரெபெக்காளுக்கு டெலிவரி டைம் பயங்கர கஷ்டப்படுறா. அந்த நேரத்திலயும் யார்ட்ட தான் விசாரித்தா? கர்த்தர்ட்ட விசாரிச்சா. During the period of Rebekah, the delivery time, he inquired the Lord. ஆண்டவர் சொன்னார், உன் கர்ப்பத்துல 2 பிள்ளைகள் இருக்கு. The Lord said there are 2 children in your womb. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் ஒவ்வொருத்தனும் எப்படி இருப்பான்னு கரெக்ட்டா அவளுக்கு பதில் கொடுத்து அந்த குழந்தைகள் பிறந்தது. Before they birth, God gave the உன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நீ கர்த்தர்ட்ட விசாரித்து பழகணும். In your life, whatever situation, you have to ask of the Lord. ஆசாரியன்ட்ட ஜனங்கள் போன உடனே அவன் ஆசாரியன் உடனே தேவன்ட்ட தான் அதை விசாரிச்சு பதில் கொடுத்தான். When the people went to the priest, and the priest asked the Lord and gave the answer to them. யோசியா, யோசபாத் இந்த ராஜாக்கள்லாம் யுத்தகளத்துல நின்னுட்டு இருக்கும்போது கர்த்தரிடத்துல விசாரிக்கணும்னு யோசபாத் சொன்னான். Josaphat said, and Joshua, everybody, Josaphat said, we have to inquire the Lord. அவங்களுக்கெல்லாம் ஒரு தூண்டுதல், கர்த்தர்ட்ட விசாரிக்கணும். They got the movement, they have to inquire the Lord. உன்னுடைய எந்த பிரச்சனைக்கு நீ தேவன்ட்ட விசாரித்து பாரு. Whatever problem for you, you have to inquire the Lord. இதை செய்யலாமா? Can I do this? இதே போல இன்னொரு தருணம் வந்த பொழுது தாவீது அழுதான். அதுக்கு பிறகு தேவன்ட்ட போய் விசாரித்தான். When another chance came like this, he wept and asked the Lord. எப்பொழுதெல்லாம் தாவீதுக்கு பிரச்சனை வருதோ உடனே அரணுக்குள்ள ஓடுறதா அவனுடைய வேலை. It is his only work to go run into the hole whenever get a problem. 1 சாமுவேல் 23:29ல இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வந்த பொழுது அவன் அதுக்கு முன்னாகவே அரணிப்பான இடத்துல போய் தன்னை மறைத்துக் கொண்டான். When 1 Samuel 23, when he got a problem, he went before that in a strong place. அவனுக்கு பிரச்சனை வந்தா போதும் அவன் கர்த்தர்கிட்ட தான் போவான். When he get a problem, he used to go to the Lord. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரிடத்துல விசாரிக்கிற ஒரு பழக்கத்தை How many வச்சிருக்கீங்க? of you have the practice to inquire the Lord? நீங்க மனுஷன்ட்ட போய் விசாரிச்சீங்கன்னா If you go and inquire the people, வயிற்றுல ஒரு பெரிய வேதனைன்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட போனீங்கன்னா ஐயோ கரெக்ட்டா வந்துட்டீங்க இல்லனா இப்பதான் வெடிக்கிற மாதிரி இருக்குமா? if you go because there is a pain in the stomach, if you go to the doctor will say it is the condition of the bursting. போகிற வரைக்கும் அவன் உயிரோட இருந்திருக்கான்ல. Because till he go, he was living. 3 நாள் கஷ்டப்படுவான். For 3 days he will be கடைசில suffering. விசுவாசத்தை விட்டு உருண்டு போய் அங்க விழுந்துறான்னு வெச்சுக்கோங்க. At last he is going with living the அங்க faith. போன உடனே அந்த டாக்டர் உடனே செக் பண்ணிட்டு இப்போ உடனே ஆபரேஷன் பண்ணனும், half an hourல இவன் செத்துருவான்றான். After checking, the doctor will say within half an hour we have to operate it or else he will die. அப்படி சொன்னாதான் இவன் என்ன செய்வான்? If he so, what he will do? உடனே இவனே ஓடி போய் ஆபரேஷன் தியேட்டர்ல விழுந்துருவான். He will go into the operation theater. இன்னைக்கு அப்படி தான் நிலவரம் இருக்கு. The state is nowadays like that. ஆனா அதே நேரத்துல நீ கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போனேன்னா ஆண்டவர் நான் உன்னை குணமாக்குவேன். If you go to the presence of God in the same உன்னை way, God will heal you. உன்னை சுத்திகரி. You sanctify us. எல்லாரோடும் ஒப்புரவாக. You compromise with God. நீ சபையின் மூப்பனை கூப்பிடு. You call the elders of the church. உபவாசம் போடு. You take fasting. தேவனை நோக்கி கூப்பிடு. You cry and go. இப்படிலாம் ஆண்டவர் உன்கிட்ட பேசுவார். God will talk to you like this. நான் நேற்று ஒரு நபரை சந்தித்தேன். Yesterday I met a person. அவர் ஒரு ஹேண்டிகேப்ட் ஊழியம் செய்கிறார். He is doing a handicap ministry. இந்த பாதிக்கப்பட்ட உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு ரேடியோ மெக்கானிசம் ஏதாவது சொல்லி கொடுக்கிறது, அவங்களுக்கு இயேசுவை அறிவிப்பார். To tell about Jesus and do some mechanic work. அங்க வேலை செஞ்ச ஒரு ஆளை துரத்தி விட்டார் இவர். He chased one man who was working there. அவன் பக்கத்து பில்டிங்ல இருந்த சிபிஐ ஆபீசரை கூப்பிட்டு மேட்டர் ஃபுல்லா சொல்லிட்டான். He told all the matter to the CPI officer there. இவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறாங்கன்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டான். They are spreading Christianity here, he said. அவங்க இவருக்கு விரோதமா பயங்கரமா எழும்பி ஃபுல்லா இவரை டைட் பண்றாங்க. They are also tightening him because they got against him. இவர் ஒரு ஊழியக்காரரோட போய் உட்கார்ந்து ஜெபிச்சாராம். He was sitting with the minister of God and praying. ஆண்டவர் பதில் கொடுக்காம எழும்ப கூடாதுன்னு. God without getting the answer from God, he could not get up. மணிக்கணக்கா ஜெபிச்சிருக்காங்க. He was praying for, they were praying for 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்ச உடனே ஒரு பதில் வந்துதான், எல்லாரும் உபவாசம் போட்டு ஜெபிக்க சொல்லுங்க. After praying for 7 hours, he got an answer. He got to fast and pray. உடனே அடுத்த நாள் அந்த யூனிட்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து உபவாசம் போட்டாங்க. After the next day, all the people from that unit fasted and prayed. அதுலயும் ஒரு 7 மணி நேரம் எல்லாம் போராடினாங்க. For 7 hours they struggled in that also. திடீர்னு ஒரு ஆளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். Suddenly one man got a prophecy. நான் அந்த ரிப்போர்ட் எல்லாம் எரிச்சு போடுவேன், நீங்க பயப்படாதீங்க. I'll burn away all the report, you don't worry. அதுல முக்கியமா இருந்த ஆபீசர்ஸ் அவ்வளவுரும் ட்ரான்ஸ்ஃபர். All the officers was very important, they all got இவங்க transfer. கொடுத்த பெட்டிஷன் வந்து எஃப்ஐஆர் பண்ணவங்க ஒரு ஆபீசர் கையில சிக்கிச்சு. That petition, that FIR was caught in one officer. அவன் நேரா வந்து இவரை பார்த்துட்டு உங்க முன்னாலே கிழிச்சு எரிச்சு போடுறேன் சார்னு தூக்கி போட்டு போயிட்டான். In front of him he straightly came and in front of torn everything. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? How many hours are you praying?
அப்படின்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிட்ட பிறகு அங்க வந்து பாஸ்டர் பார்க்கலன்னு பயங்கர துக்கத்துல இருக்கிற நான் என்ன எந்த பாஸ்டர் எங்க போறதுன்னு எனக்கு புரியல. This simply small hope means you are going to the hospital and saying pastor did not come to the hospital and see me. இன்னைக்கு விசுவாசியோட நிலவரம் ரொம்ப ஹை ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு. Our believer state is going in a high state nowadays. ஜெபம் பண்ணணும், உபவாசம் போடணும், ஜீவியத்தை சரிப்படுத்தணும், ஒப்புரவாகணும், எல்லாரோட ஐக்கியமாகணும், பரலோகத்துக்கு போகணும். ஏதோ குறைகள் நிமித்தம் நமக்கு இப்படி வந்துருச்சுங்கறத உணரக்கூடிய சக்தி மிக குறைவு. They are not having the mind to pray and go to God and worship. அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது When he inquired the Lord, அங்க என்ன நடந்தது? what happened? கர்த்தர் சொன்னார், நீ போ, அந்த வல்லமையை எல்லாம் உன் கையில ஒப்பு கொடுப்பேன். You go, I'll deliver all the powers in your hand. கர்த்தருக்குள்ள மறைந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். When you hide in the Lord, God will start to war for you. அவன் போய் அந்த வல்லமைகளை எல்லாம் முறிய அடித்தான். He went and destroyed all the powers there. அத குறித்து அவன் என்ன சொல்லுகிறான்? Next what he said, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறிய அடித்தார்னு சொல்றான். God destroyed all the enemies before me as a breach of waters. டேம உடைச்சு விட்டா தண்ணி எப்படி அடித்து கொண்டு போகும்? டேம If you break the dam, how the waters will flush out? டேம உடைச்சா தண்ணீர் பிச்சு எடுத்துட்டு போயிடுங்க. If you break the dam, the water will flood it. சமீபத்துல ராஜஸ்தான்ல ஒரு வெள்ளம் வந்தது. There is a flood in Rajasthan recently. நீங்க ஜாங்கிட்னு ஒரு டிஐஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டிஐஜி ஜாங்கிட். Jangit, there is a DIG. பிரேயர் பண்ணலையா? அவருடைய அண்ணன் வீடு அந்த கிராமமே இல்லாமே போயிருச்சு. That brother's house and the whole village was not found. அதாவது வீடு இருந்த இடமே சுத்தமா கிடையாது. That place was not there where the house was. பெரிய பங்களா சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. There was a big bungalow, it was nothing. இவர் போய் பார்த்தா அந்த இடம் முழுவதும் தண்ணி இருக்கு, வீட்ல தரையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணு சுத்தமா கிடையாது. There is no land, no house, anything, all the places are filled அப்படி with ஒரு water. வெள்ளம். It was like such kind of flood. சுனாமில நம்ம ஊழியர்கள் 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. Our believers workers. Our ministers died in the tsunami. அதுல ஒரு பிரதர் தப்பிட்டாரு. One brother escaped. திரும்ப போய் அந்த இடத்தை பார்த்த பொழுது When he went against the other place, கான்கிரீட் பேஸே ஒண்ணுமே இல்ல. there is no concrete on the base of the எப்படி village. இருக்கும் நிலவரத்தை பாரு. You see how it would be there. சத்துருவை கர்த்தர் மடங்கடிக்கும் பொழுது தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல முறிய பண்ணினார். When the Lord destroy the enemies as the breach of waters is go, 20ஆம் வசனத்துல நீங்கள் அதை படிக்கலாம். you can study in the தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். The Lord was broken and forth mine enemies before me as the breach of waters. இன்னைக்கு நீ கர்த்தரோடு இருந்து உன்னுடைய ஜீவியத்தை நீ பாதுகாக்க ஒப்பு கொடுத்தால் சத்துருக்களை எல்லாவற்றையும் கர்த்தர் சிதறடிப்பார். If you be with the Lord and give your life to preserve, God will destroy all your enemies. அவங்க எல்லாம் ஓடும்போது என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? When they were running, what they did? சத்துரு ஓடும்போது எல்லாரும் விக்கிரகத்தை விட்டுட்டு ஓடிட்டாங்க. They all left their idols and ran away. வாசிங்க 21ஆம் வசனம். 21. அப்ப இவங்க யுத்தத்துக்கு வரும்போது எதை கொண்டு வர்றான்? What did they bring when they come to the war? பிசாசு யுத்தத்துக்கு வரும்போது எதை தூக்கிட்டு வர்றான்? What they are bringing to the war? தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டு போனா அவன் சிலையை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்கான். If the people of God take the ark of God to the battle, he is bringing his image. எல்லா வல்லமைகளுக்கும் பின்னால ஒரு விக்கிரகம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. For all the powers begin, there is a image. இந்த பொல்லாத ஆவிய அவங்க போகும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. Leaving this evil, they left their evil power there. சத்துரு ஓடும் பொழுது எதை விட்டுட்டு போயிட்டான்? விக்கிரகத்தை விட்டுட்டு ஓடுறான். When the enemy ran away, he left the image there and went. தாவீது என்ன செஞ்சான்? What did David do? நேரா போய் அதையெல்லாம் எடுத்து சுட்டெரித்து போட்டான். Immediately went and burned away everything. நம்மால என்ன செய்வோம்? What we வேண்டிய காரியத்தை எரிக்கணும். whatever things we have to burn away, we have to burn. விக்கிரகம் எதை காண்பிக்கிறது? என்ன எதை காண்பிக்கிறது? What does the image shows? விக்கிரகம் பொருளாசையை காண்பிக்கிறது. The image shows a covetousness. விக்கிரகம் முரட்டாட்டத்தை It காண்பிக்கிறது. shows a stubbornness. விக்கிரகம் மாமிச கிரியையை It காண்பிக்கிறது. shows the deeds of the carnal nature. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You understand it clearly. சத்துருவை மேற்கொள்ளும் பொழுது அவனுடைய கிரியைகளை நீங்கள் சுட்டெரிக்க வேண்டும். When you overcome the devil, you have to burn away his deeds. பாம்பு அடிச்சாலுமே யாரும் அடிச்சிட்டு போட மாட்டாங்க. என்ன செய்வாங்க? விஷ பாம்பை எரிஞ்சிடுறாங்க, கொளுத்திடுறாங்க. If they kill the snake, they are burning away the. அதுபோல சத்துருவை நீ மேற்கொள்ளும் பொழுது அதை சுட்டு எரிச்சிரணும். When you overcome the devil, you have to burn away this. அவனை துரத்தி விட்டேன்னா திரும்பி வருவான். If you chase away, he will come again. இந்த விக்கிரகத்தின் வல்லமையை நீ சுட்டெரிக்க In வேண்டும். the power of the image, you have to burn away. மாம்சத்தின் கிரியையை நீ சுட்டெரிக்க You வேண்டும். have to burn away the deed of ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். If you destroy mortify the deeds of the work by the ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள முரட்டாட்டம் வரவே கூடாது. in a spiritual man
should not get any stubbornness in him. ஆவிக்குரிய மனிதனுக்குள்ள பொருளாசை வரக்கூடாது. The spiritual man should not get any covetousness in him. உனக்குள்ள பொருளாசை வந்துருச்சுன்னா நீ விசுவாசியே கிடையாது. If you get a covetousness in you, you are not a believer. எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டு 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 வாங்கி லேப்டாப்ல அடுக்கி வச்சிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? What is the use of asking all these things and getting everything in that home? உனக்குள்ள பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. You are having the covetousness, it is idolatry. அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. They all ran away. ஓடி போயிட்ட ஆவி மறுபடியும் திரும்பி வருது. The spirit which ran away comes again. விக்கிரகங்களை சுட்டெரிச்சாச்சு, பட் பெலிஸ்தர் எல்லாம் ஓடி போயிட்டான். The Philistines all ran away, all the images were also burnt out. மறுபடியும் அதே ஸ்பாட்ல வந்து நிக்கிறான் பாருங்க. Again they came to the same spot. திரும்பவும் எங்க தான் வர்றான்? சேம் ஸ்பாட்டுக்கு வர்றான். They came to the same spot again. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஆவிக்கு விரோதமா மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமா ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரிடையா நியமிக்கப்பட்டிருக்கிறது. சாகுற வரைக்கும் இந்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். Till we die, the flesh against the spirit and the spirits against the flesh will be going on struggling. ஏன் ரப்பாயிமுக்கே வந்துட்டு இருந்தா? Why they came to Rephaim? ரப்பாயிம் என்று சொன்னால் Rephaim means மரித்தவர்களுடைய ஆவி வாசமா இருக்கிற இடம். the place which the spirit of the dead man will lie. செத்து போனவங்களுடைய ஆவி எல்லாம் ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல போய் நிக்குதே, அந்த வேதனை உண்டாக்குற இடம் நரகத்தின் ஒரு போர்ஷன். அந்த இடம் தான், அந்த இடத்துல தான் அவன் வந்து நின்னா மாதிரி. It is a portion of the hell. They came to that place. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த ஆவியினுடைய போராட்டம் இருக்கு? How many of you have such kind of struggle in you? ஓடி போயிரணும், Will run away. பேரண்ட்ஸ் விட்டு விலகிரணும், I got to go astray from the parents. பேரண்ட்ஸ் கூட இருக்க கூடாது, I should not be with the parents. குடும்பத்துல இருக்க I கூடாது, should not be in the family. ஓடி போயிரணும், I got to run away. செத்து போயிரணும், I'll die. இனி வாழக்கூடாது. I will not come again. அவங்க அப்படி செத்தாங்க, இவங்க இப்படி செத்தாங்க. They died like that. இப்படிலாம் பாத்திருக்கீங்களா? Have you seen like this? இதெல்லாம் மரித்தோருடைய ஆவி வாசமா இருக்கிற இடத்துல இருந்து வர்ற ஆவி. These are the spirits come from the people those who died from the place. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த ஆவியினுடைய போராட்டம் மறுபடி வருது? How many are getting such kind of struggle again and again in your life? இந்த அந்த இடத்துல மறுபடியும் வந்து நின்னாங்க. In the same place they came again and stood. தாவீது மறுபடியும் ஜெபம் பண்ணான். David again prayed. ஆண்டவரே மறுபடியும் இந்த ஆவி வந்துருச்சு, என்ன செய்யணும்? Lord, what I have to do again? The same spirits have come. மறுபடியும் கர்த்தரிடத்துல விசாரித்தான் சொல்லி தான் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. The 23rd verse says, again he inquired the Lord. ஆண்டவர் சொன்னாரு, The Lord said, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு முன்னால போறேன். you wait for a little, I'll go before you. நான் உனக்கு முன்பாக போய் அந்த வல்லமையை மேற்கொள்கிறேன். I'll go before you and overcome the devil. இன்றைக்கு எத்தனை பேர் பிரதிஷ்டை பண்ணி வாழ்க்கையில முன்னேறும்படியாக How தீர்மானித்திருக்கிறீர்கள்? many have taken the consecration, go and want to go forward? உங்களுடைய in your வாழ்க்கையில spiritual life? நீங்கள் பிரதிஷ்டை பண்ணினாலே பிசாசு வருவான். If you make consecration in your spiritual life, the devil will come. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனுக்காக வாழணும்னு சிந்திச்ச உடனே எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். You make it opposition if you want to live for the Lord in your spiritual life. நீ அதை ஜெயிக்க வேண்டும். You have to overcome. நீ அதை ஜெயிக்கணும்னா உன்னை ரட்சிப்பை நீ பாதுகாக்கணும். You have to, if you want to overcome, you have to preserve your நீ salvation. பரிசுத்தத்துல வந்து நிற்க வேண்டும். You have to come and stand in your holiness. நீ உடனே இறங்கி பாவத்துக்குள்ள இறங்கி போயிர You கூடாது. shouldn't go in the sin and come down. பிசாசு வந்த உடனே நீ சட்டை கழட்டிட்டு போய் நிக்க கூடாது. Even the devil come, you shouldn't go remove your shirt. and go. பிசாசு வந்த உடனே நீ ஒத்திக்கி வரேன்னு போய் நின்னுட்டு இருக்க கூடாது. You shouldn't go and go with him. நீ உடனே தேவ சமூகத்துக்கு போ. You have to go to the presence of God ஆண்டவரே immediately. இதுல என்ன முடிவு? What is the conclusion of நீ God? என்ன செய்ய What விரும்புகிறீர்? do you want to do, O Lord? உடனே உன்னுடைய வழிகள் எல்லாம் கிளியர் பண்ணி நீ கர்த்தருடைய வழியில வந்து நிக்கணும். You have to clear all your ways and come to the ways of the Lord immediately. அந்த போராட்டத்துல உன்னுடைய ரட்சிப்பு பாதுகாக்கப்படணும். அதனால ரட்சிப்புல வந்து நீ நின்னு கொள்ள In வேண்டும். the struggle, your salvation should be preserved, so you have to come in your salvation. கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணு. You have to pray to the Lord. கர்த்தர் உன்னை போக சொன்னா நீ போகலாம். If God asks you to go, you go. கர்த்தர் தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல உன்னுடைய சத்துருக்களை அந்த பாகால் பிராசீமில அவர் உடைத்து ஓட பண்ணுவார். God will make your enemies to run away like water which breaks over the அதுக்கு பின்பு சத்துரு விட்டு போகிற விக்கிரகங்களை நீ வச்சிட்டு இருக்க கூடாது. After that you should not keep the images with the enemies leave. எதிராளிகள் பேசின வார்த்தைகளை மனசுல வைக்க கூடாது. You shouldn't keep all those verses the enemies talk. சத்துருக்கள் கொண்டு வந்த ஆயுதங்களை நீ எடுக்க கூடாது. You shouldn't take the weapons when the enemies brought. அவர்கள் விட்டு போன விக்கிரகத்தை நீ எடுக்க கூடாது. You shouldn't take the images they got left out. அந்நிய விக்கிரகங்கள் உன் வீட்டுக்குள்ள வர கூடாது. The sage images should not be மொரட்டாட்டம் மாம்ச கிரியை உன் வாழ்க்கையில வர கூடாது. You shouldn't get any deed of the flesh in your life. எந்த மரித்து போன ஆவி வரட்டுமே. Let any dead spirit come. எந்த ஆவி வந்து போராடட்டுமே. Let any spirit come and struggle. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண புறப்பட்டிருப்பார். God will start to work for us. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடுவோமாக. Close our eyes for a minute. இந்த கூட்டத்துல கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம். This is a meeting. God is going to fight for you. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை முழங்கால் படிடுவோம். Let us close our eyes for 1 minute and kneel down. நீ தீர்மானம் எடுத்திருக்கிறாய். You have taken the decision. ஆண்டவருக்காய் நான் வாழ வேண்டும். I have to live for the Lord. ஆண்டவருடைய அன்பில் நான் நிலைத்திருக்க வேண்டும். I have to stand for the love of God. கர்த்தாவே சாகுவரை உம்மை மாத்திரம் நான் நேசிக்க வேண்டும். Lord, I have to love you. உம்முடைய வழிகளிலே நானும் என்னுடைய பிள்ளைகளும் நடக்க வேண்டும். In your
your ways I and my children should walk. சாகுவரை விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு அருள் செய்யும். Lord, help me to give the salvation இப்படி எல்லாம் நீ பிரதிஷ்டை பண்ணின உடனே when you make the consecration in நீ likewise உண்மையா இருக்கிறாயா என்பதை சோதிக்க முடியாத தேவனும் சில நேரங்களிலே சத்துருவுக்கு அனுமதி கொடுக்கிறார். sometimes God also give permission to the enemies to whether you are truthful. அந்த நேரத்துல நீ என்ன செய்ய வேண்டும்? What you have to do in that time? நீ அரணுக்குள்ளே கடந்து வா. You have to come to the hole. பாதுகாப்பான அந்த கோட்டைக்குள்ளே வா. You have to come to the strong tower. கர்த்தருடைய நாமம் என்கிற பலத்த அரணுக்குள்ளே நீ ஓடி வா. Come to the strong tower which is the name of God. அதிகமா ஜெபித்து பழகுங்க. You try to pray more. சரியா ஜெபத்துல உட்காருங்க. You sit in the prayer well. கலக்கத்தோடு உட்காராதீங்க. Don't sit with dismay. அப்படி கலக்கத்தோடு உட்கார்ந்தீனா உனக்கு தரிசனம் சொப்பனம் எல்லாம் கலக்கமாவே வரும். If you sit with the dismay, you will get all your vision and dream will be as a dismay. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture say? தொல்லையின் திரட்சியினால சொப்பனம் வருது. Because of the much trouble you get your dreams. அப்படி வரக்கூடாது. It shouldn't come so. நீயா முடிவெடுக்காம கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறாருங்கறத தேவன்ட்ட நீ கேட்க முடியாக விசாரிக்க வேண்டும். You shouldn't take any conclusion, but you have to wait what God says. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராய் அவர் வருவார். God will give us come as a good counselor in whatever situation. எந்த யுத்தகளத்திலும் அவர் பெரியவர், அவனுக்கு ஒரு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். In whatever battlefield he is a great one, his help come here to help you. நீ சரியான விதத்துல தேவன்ட்ட விசாரித்தார். If you ask the Lord in a right way, சத்துருவை கர்த்தர் உடைத்து ஓட பண்ணுவார். Lord make the enemies to break and run away. திரும்ப வர்றான்னு நீ கவலைப்படாதே, திரும்பவும் துரத்துவார். If he comes again means don't worry, again he will God. 100 தரம் எழும்பி வந்தாலும் 101 தரம் கர்த்தர் உனக்காக ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். If he comes for 100 and God will give you go on victory for 101 times. ஆமென். விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Those are willing, kneel down and pray. எந்த மரித்து போன ஆவி, விழுந்து போன ஆவி, பின்மாற்ற ஆவி எது வந்தாலும் சரி கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். God is going to give you victory whatever the death spirit or backsliding spirit or any spirit come against you. பிசாசுனுடைய விக்கிரகத்தை, பொருளாசையை, முரட்டாட்டத்தை, மாம்சத்தின் கிரியையை சுட்டெரித்து போடுங்க. You got to burn away the images and the surveillance on all the characters and of the ஆமென். கர்த்தர் நம்முடைய மத்தியில கடந்து வந்திருக்கிறார். God has come in our midst. எல்லாரும் கர்த்தருக்குள்ளே உங்களை மறைத்துக் கொள்ளுங்க. All hide yourself in the Lord. நீ அந்த அரணுக்குள்ளே வா, உன்னுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறிவிடும். Come to the strong tower, your battle will be the battle of the Lord. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் சத்துருவை உடைத்து ஓட போகிறார். I believe Hallelujah. The enemy is going to break forth. ஆமென். எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். Let us all look unto God. எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்கள். Let us all look unto God. அவரிடத்தில் விசாரியுங்கள். You inquire about him. இன்றைக்கு உன்னுடைய யுத்தம் ஜெயமாய் மாறுகிறது. Your battle will become a victorious one. Hallelujah, hallelujah. Ori bala bakatuda bala katuramania. Hallelujah, 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 hallelujah. மறுபடி இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு, நீ பயப்படாத. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வைத்திருக்கிறார். உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. எந்த ஆவி வந்தாலும் கர்த்தர் அதை ஜெயிப்பார். எந்த வல்லமை வந்தாலும் கர்த்தர் அதை ஜெயிப்பார். நீ தேவனுடைய பாதத்தில் விழுந்துகிட கர்த்தர் உனக்காக எழுந்து கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வருடம் இந்த போராட்டம் என்று நீ கலங்குகிறாய். ஒரு விஷயம் அப்படியே திரும்பி பார். இத்தனை வருஷமும் எப்பமாவது உனக்கு தோல்வியை தேவன் அனுபவிச்சிருக்கிறாரா? கிடையவே கிடையாது. சுற்றி 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 கடைசியில் உனக்கு ஜெயம் வந்து சேர்ந்து விடும். உனக்கு விரோதமா பேசினவங்க எல்லாரையும் கர்த்தர் உன்னுடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார். பரியாசம் பண்ணினவெல்லாம் ஆச்சரியப்படுகிறான். எதிராக இருந்தவர்களெல்லாம் ஒதுங்கி போகிறார்கள். ஆமென். கர்த்தர் சத்துருவை தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல ஓட பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் பல வல்லமைகள் எழும்புகிறதை உணர்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்?
நான் ஒரு தீர்மானம் எடுத்தா, ஒரு ஸ்டெப் எடுத்தா 7 ஸ்டெப் இறங்கிடுறேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நான் 9 ஸ்டெப் சறுக்கிடுறேன். இதெல்லாம் பழைய கோரஸ். இன்னைக்கு அப்படி அல்ல. நீ இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கர்த்தர் உனக்காக எத்தனையோ ஸ்டெப் எடுத்து வச்சு வருகிறார். பிசாசு ஜெயித்த காலம் முடிந்து விட்டது. இனி நீ ஜெயிக்க வேண்டிய காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. தேவனும் தாவரமே, அவர் சக்கையின் கீழ் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை உன் தேவனும் தாவரமே. ஹல்லேலூயா. துரபாக்கா ரபாக்கா துரபானியா லிபானியா ரபாக்கா துரபானியா. ஹல்லேலூயா. ஷடா ஹைபிமானா பாரா. நடைமுறை வாழ்க்கையில் நீ அடுத்து நடக்க வேண்டிய வழிகள் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமைகள் அந்நிய சக்திகள் எழும்பும் பொழுது கர்த்தருக்குள் உன்னை மறைத்துக்கொள். கர்த்தருடைய வழியிலே போய் நின்றுகொள். ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள். விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்காத. விக்கிரகத்தை அழித்து போடுவாயாக. மாம்சத்தின்படி யுத்தம் செய்யாத. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்யட்டும். ஒரு விசை அல்ல, மறுவிசையும் கர்த்தர் ஜெயிப்பார். 7 விசை அல்ல, 7 எழுவதும் கர்த்தர் உனக்காக ஜெயிப்பார். உன்னை அழைத்தவர் உன்னோடு இருக்கிறார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. போராட்டங்கள் வரும் பொழுது, சத்துருக்கள் எழும்பும் பொழுது நாம் நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூழ்நிலைகள் மத்தியில தேவ சந்நிதியில விசாரிக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் சிதறடிக்க போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பூரண ஜெயம் பெற்று ஜெயாளிகளாய் இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். நல்லேசுவே, நாங்கள் மே தோத்திருக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனைக்கு தலைவராக நடத்துறபடினால் நெஞ்சோடு தோத்திருக்கிறோம். உம்மை விட்டால் எங்களுக்கு வேற கதியும் விதியும் இல்லை ஆண்டவரே. உடைய சமூகத்தில் கழிவுற செய்யத்தக்கதாய் மகிழ்ந்து ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாய் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்து அருமையான உடைய சுதந்திரங்களுக்காய் நெஞ்சோடு தோத்திருக்கிறோம். கிரேத்து வாங்குற சுதந்திரங்களுக்கு ஏற்றதான ஞான அகாரத்தை ஒவ்வொரு வாரங்களும் தந்து
ஆற்றுகிறீர், தேற்றுகிறீர், வளர்க்கிறீர். அதற்காய் நன்றோடு தோற்றிருக்கிறோம். பரமபிதாவே, தாவீது ராஜாவானார் சொன்னபோது எத்தனையோ பேர் வந்தார்கள். ஆனால் தாவீதோ பலத்த அரணுக்குள்ள மறைக்கப்பட்டபடியினால், காக்கப்பட்டபடியினால் தாவீது அசைக்க முடியவில்லை. அதுவாக எங்களுக்கு எத்தனை ஆலோசனை, வார்த்தைகள், வசனங்கள் தந்தீர் கர்த்தாவே. பண்ணிக்கொள்ளுகிற தீர்மானத்தை அசைக்கும்படியாய், உடைக்கும்படியாய், நஷ்டப்படுத்தும்படியாய், இல்லாமலாக்கும்படியாய் பல தந்திரத்தோடு வருவான். அந்த வழியை கண்டுபிடித்து அவரை தர நசைக்க சீயோனில் சிலுவையில் போடத்தக்கதாய் கர்த்தாவே கேட்ட பிரகாரம் ஜீவித்து புதிய தீர்மானம் பண்ணி உபவாசங்களிலே, ஜெபத்திலே, தியானங்களிலே, தியாகத்திலே வழி நடத்த பலப்படுத்தும். பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய பலன் உண்டு. அந்த பலத்தை பிடித்து அந்த பலத்தில் நிலைத்திருந்து அந்த பலத்தில் கட்டப்பட்டாளாய் ஓட கிருபையிலும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். எல்லா கனமாயுமே நீரடும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.